அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிங்கிறத விட ஆப்பமாவு எவ்வளோ அழகாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஞ்சு போல் வரும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாஃப்டான ஒரு ஆப்பமாவும் நம்ம வீட்டில் டெய்லி டிஃபனுக்கு ரெடி பண்ணுறது எப்படி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி காப்பி அளவுக்கு உலக்களவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக உளுந்து, 1/4 டம்ளர் தான் இருக்கும். அது சின்ன டம்ளரில் ஒரு 2-3 டீஸ்பூன் கூட இருக்காது, அவ்வளோதான் நான் எடுத்துருக்கேன் உளுந்து. பாருங்கள், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட சொல்ல முடியாது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். காப்பி பச்சரிசிக்கு அவ்வளோ உளுந்து போதும். ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பஞ்சு போல் இருக்கும். அப்போ ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும். நல்லா களைஞ்சாச்சு, தண்ணியை களைஞ்சிட்டு அரிசி களைஞ்சிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்மளோட அரிசியும் உளுந்தும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துட்டு இப்போ அது நம்ம அரைக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கலான்னு சொல்கிறேன். ஒரு 1/2 முறி அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்சியில் தண்ணி விடாமல் திருவி வச்ச மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் திருவி வைக்கிறனாலும் சரிதான். சாதம் சேர்க்க போகிறேன், ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக. ஆறுன சாதம், நம்ம வடித்த சாதம் சொல்லல, சூடாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஆறி தான் இருக்கணும். நல்லா ஆற வச்ச சாதம் இவ்வளவு நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது கூட மிக்சிக்கு மாற்றிருக்கேன். பாதி அளவு அரிசி உளுந்து ஊற வச்சதில் பாதி சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சம் தேங்காய், நம்ம வச்ச சாதம், ஆப்பத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணி விட்டேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாதி மாவு நம்ம அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டே நம்ம சாதம் சேர்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எந்த அரிசியில் உள்ள சாதனாலும் சரி, நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ஆறி போய் இருக்கணும், கண்டிப்பாக சூடாக மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்த்தாச்சு. அது கூடவே மிச்சம் இருக்கிற தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நிறையா போட்டதுனால 2 டைம் அரைக்கேன். மிக்சியிலே தான் அரைச்சி செய்வோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பஞ்சு போல் வரும். அடுத்தது நம்ம அரைச்சாச்சு. ரெண்டையும் நம்ம ஒன்றா ஊற்றி கலந்து வச்சிடலாம். லைட்டாக மிக்ஸி அலசின தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். தோசை மாவோட கொஞ்சம் இலகுன பதத்தில் இருந்தால் போதும் மாவு. புளிக்கும்போது கொஞ்சம் கட்டிப்படும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோம். கொஞ்சமாக தான் உளுந்து சேர்த்துருக்குறோம். நம்ம தேங்காய் கொஞ்சம் 1/2 முறி, அதுக்கப்புறமா சாதம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வடித்து ஆற வச்ச சாதம். இதே போதும், பஞ்சு போல் வரும் ஆப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக புளித்தோடனே எவ்வளோ அழகாக மாவு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பொங்கி வரும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 1/4 பிடி அரிசிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போதும். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம். ஆப்பம் சுடும்போது கடாய் நல்லா சூடாக இருக்கட்டும். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ராவி விட்டுக்கிறேன். இது நல்லெண்ணெய் ராவி நம்ம சுடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் தவா தான், நல்லெண்ணெய் விட்டு நம்ம சுடுவோம். ஒரு 1.5 கரண்டி மாவு இதில் சேர்த்துருக்குறேன். கேமரா பிடிச்சிட்டு எனக்கு சுற்றி காமிக்க முடியல, 2 பக்கமும் ஆப்போசிட்டி பிடிச்சி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்டாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். வேக வைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும்.
உங்களுக்கு ஓரங்கள் இன்னும் கொஞ்சம் கரிஞ்சு வேணுன்னா பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அழகாக வரும். கொஞ்சம் கூட ஒட்டாது. அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆப்பம் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். ருசியாக இருக்கும் நம்ம எண்ணெய் தடவி செய்யும்போது. தோசையாக இருந்தாலும் ஆப்பமாக இருந்தாலும். நம்ம ஒத்த சைடு மட்டும் பிடிக்கும். 2 சைடும் பிடிச்சிக்கிட்டு நல்லா ரவுண்டாக நம்ம சுற்றி எடுத்தோன்னா வந்துடும். சுற்றிட்டு காமிக்கிறேன். இதையும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள் கொஞ்சம் கரிஞ்சு அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்குள்ளே பூ மாதிரி அழகாக அது பிரிஞ்சு வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓரங்கள் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஆப்பமாவை ஆட்டி பாருங்கள். மிக்சிலே ஆட்டலாம். ஈஸியாக செய்யலாம். நம்மளோட சூடான சுவையான ஆப்பம். தேங்காய் பால் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் வாசத்தோட உளுந்து சேர்த்துருக்கிறது கூட தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.